காட்டுறேன். அப்பாடி ஏப்ரல் 10 ஆட்டோங்கோமால. வெல்கம் பேக் டு த வீடியோ. குட் பாய் பேட் பாய் அக்லி பாய் அப்படி கிடையாது, குட் பேட் அக்லி படத்தோட டீசர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு சும்மா ரணகலமாவே தான் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, ஏன்னா இந்த படத்தோட போஸ்டர் வந்ததுல இருந்தே ஒரு வேதாளம் வைப்புக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்கன்னா படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா அஜித் படத்தோட அப்டேட் எல்லாமே வருஷத்துல ஒன்னோ ரெண்டோ வரும், அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. டேய் இப்பதான்டா படம் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்றாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் அப்டேட் வராம இருந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா இப்போ தரமா போயிட்டு இருக்கு. ஓகே, டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல டீசர் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். ரணகலமா இறக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே பாத்திரலாமா, ஸ்டார்ட். ஐயோ என்னடா ஓப்பனிங் இப்படி காட்டுறாங்க. ஐயோ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். ஐயோ ஐயோ என்னடா இப்படி காட்டுறாங்க. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் ஐயோ டி இந்த உலகம் நம்ம பேடா. அச்சோ டயலாக்லயே கொல்றாரு. காட்டுறேன். அப்பாடி என்னடா ஃபயரா இருக்கு. வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ வேதாள வைப் தான் பண்ணணும் பேபி. ஐயோ டி இது வேறடா. செஞ்சிட்டாரு. ஐயோ குட் பேட் அக்லி மை டார்லிங்ஸ், மிஸ்ட் யூ ஆல். ஏப்ரல் 10 ஆட்டோங்கோமால. டேய் என்னடா நடந்துச்சு, ஒரு நிமிஷம் 29 செகண்ட் பாத்தீங்கன்னா சும்மா பும்முன்னு வந்துட்டு போயிருச்சு. ஸோ இந்த படம் ஆதிக் ரவிச்சந்திரன், ஸோ இவரு தான் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் ஆண்டனி மாமே. மார்க் ஆண்டனி படத்தை டைரக்ட் பண்ணாரு. அவரு தான் மார்க் ஆண்டனி டைரக்டருங்கிறது இந்த டீசர் ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு ஷேட் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மார்க் ஆண்டனியோட அந்த ஒரு ஷேட் அந்த டைலாக்லயே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ டேய் தாறுமாறா இருக்குடா, ஒரு ரணகலமா இருக்கு. இதுலயெல்லாம் பாத்தீங்கன்னா இது சரியில்லை அது சரியில்லை, மொக்கையா இருக்கு அப்படிலாம் நமக்கு என்ன சொல்றது, அப்படிலாம் சொல்றக்கே ஒண்ணும் இல்லை. இது சும்மா அப்படியே திரிக்க விட்டு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா தான் இருக்க போகுது. அஜித்துங்கிறத மறுபடியும் நம்ம தலை ஒரு வேதாளம் தலையை நம்ம பார்க்க போறோங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு டீசர்ல வெறும் ஒரு நிமிஷம் 29 செகண்ட்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவு டைலாக், ஒரு டைலாகும் பாத்தீங்கன்னா சும்மா திரிக்கி வர்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு தளபதி வெறியன் தான், பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கே இந்த அளவுக்கு குஸ்பூமா இந்த அளவுக்கு வெறித்தனமா ரணகலமா இருக்குன்னா தலை ஃபேன்ஸோட கதியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க எல்லாம் கண்டிப்பா குதிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். சோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி படம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல் தடவை பார்க்கும்போது ஒரு ஆவரேஜா இருந்துச்சு, ஆனா மறுபடியும் ரிப்பீட்டா பார்க்கும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க் ஆண்டனி மாமேங்கிறதெல்லாம் மார்க் ஆண்டனிங்கிறது அது ஒரு அப்படி எடுத்து வச்சிருந்தாரு அந்த ஒரு டைரக்டர், ஒரு மாதிரி டார்க்கா செமையா. சோ அதே டைரக்டர் தான் இந்த குட் பேட் அக்லி இந்த ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அஜித் அவர்கள் அதுல எங்க காட்டுறாங்க, சில சீன்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பில்லா வைப்பு வருது, மங்காத்தா வைப்பு வருது. ஒரு டைலாகுமே பாத்தீங்கன்னா சும்மா ரணகலமா. ஜஸ்ட் 1.5 நிமிஷம் டீசருக்கு இந்த மாதிரினா முழு படம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபேன்ஸுக்கெல்லாம் செம ட்ரீட்டா இருக்க போது. ஒரு நிமிஷத்துக்கும் கிடையாது, ஒரு சீனுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஏதாவது ஒரு இதை வச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் ஆனாலும் சரி, ஒரு மாசான விஷயங்களானாலும் சரி, எல்லாமே வச்சு பாத்தீங்கன்னா இந்த படம்ங்கிறது ஒரு டார்க்கா செமையா லைக் அந்த மார்க் ஆண்டனி அந்த ஒரு ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா தரமா போக போகுதுன்னு தான் நான் கெஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த டீசர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன், சத்தியமா நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஓகே ஒரு தரமா இருக்கும், ஒரு ரணகலமா இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். ஆனா இந்த அளவுக்கு ரணகலமா இருக்கும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே
பார்க்கவே இல்லை. நான் உண்மையாலுமே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். ஸோ நீங்க எப்படி இருக்கு, நீங்க இப்படி என்னடா வளர்ற, உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்க பார்த்ததுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் படம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்கடா. மார்ச்சா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இன்னும் ஒரு மாசம் தானா, ஒரே மாசத்துல அடுத்த படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம படம் பேர் என்னப்பா, விடாமுயற்சி படத்துக்கு நான் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவா ரிவ்யூ எல்லாம் போட்டிருந்தேன். காலையிலேயே பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று அடிச்சுட்டு தான் போயிருந்தேன். அதனால எனக்கு செமையா இருந்துச்சு. நான் அந்த ஒரு இதுல நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஓவர் பாசிட்டிவா ஃபுல் பாசிட்டிவா கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு ஆவரேஜ் ஒரு அளவுக்கு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஓகே ஓகே அந்த மாதிரி போச்சு அந்த படம். ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே வேறையா. ஓகே பிப்ரவரியில விடாமுயற்சின்னு ஒரு படம் கொடுத்தாரு, அது அப்படி போச்சு. ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி தரமா இருக்க போகுது, அதுல சந்தேகமே கிடையாது. அந்த ஏப்ரல்ல இந்த ஒரு சம்மருங்கிறது நம்ம அஜித்தே கடவுளேங்கிற மாதிரி சும்மாங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ஒரு டீசரும் இருக்கு. டீசர்லயே தெரிஞ்சு போச்சுங்க படம் எங்கேயோ போக போகுது. எங்கேயோ போக போகுதுன்னா நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, தமிழ் ஆடியன்ஸ் இந்த மரணமா இந்த ரணகலமா ஒரு மாசா செலிப்ரேட் பண்ற ஃபேன்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விசில் அடிச்சு கை தட்டி ஓரோ டைலாகும் ஓரோ சீனுக்கும் ஓரோ மொமெண்ட் ஓரோ மாசான ஸ்லோ மோக்கும் பாத்தீங்கன்னா சும்மா ரணகலமா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இது ஒரு சினிமா ஃபேன்ஸுக்கான ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ட்ரீட் வருதுன்னே நமக்கு சொல்லலாம். இந்த ஒரு டீசர் பார்த்தாலே தெரியும். நம்ம மார்க் ஆண்டனி அதுக்கே பாத்தீங்கன்னா வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க, ஒரு டைலாக் ஒரு இதுக்கும் எல்லாமே. ஏன்னா அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, சோ அந்த ஒரு டேரக்டர் இந்த படம் எடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு ஸ்டைல்ல அந்த ஒரு ஷேட்ல வரப்போகுதுங்கிற போது பாத்தீங்கன்னா அதுவும் தலை எத்தனை தடவைங்க சொல்றது, நீங்களே பாத்தீங்களா 1.5 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 1 மணி நேரமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் போல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஓரோ டைலாகுகளையும் நான் ஒரு தடவை தான் பார்த்தேன், இன்னொரு தடவை பார்த்தேன்னா இன்னும் நிறைய பேச வேண்டி இருக்கு. ஏன்னா ஓரோ டைலாகுமே பாத்தீங்கன்னா செமையா இருக்கு, சூப்பராகவே இருக்கு, ரணகலமா இருக்கு. ஸோ இவ்வளவுதான் நண்பா விஷயம். அடுத்த வீடியோஸ்ல மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஃபைனலா டீசர் எப்படி இருக்கு, உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட அதிகமாவே வந்திருக்கு, ரணகலமா இருக்கு. அஜித் தலை அவ்வளவுதான் சொல்றதுக்கு இருக்கு. ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்புறம் என்னப்பா, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நேரம் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் ஓகே நண்பா, ஆல் இஸ் வெல், எல்லாரும் சேஃபா இருங்கோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.